சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்துடைய கிட்டத்தட்ட 90% ஷூட்டிங் முடிவடைந்ததா தற்போது செய்திகள் இணையத்தில் வேகமாக வந்து கொண்டிருக்கு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, மேலும் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி, ஷாருக் கான், பாலையா, மிதுன் சக்கரவர்த்தி, நேரா ஃபர்தோக்கி, கூடவே வித்யா பாலன், சந்தானம் போன்ற மிக முக்கியமானவர்கள் நடிச்சிட்டு வராங்களாம். தொடர்ந்து இந்த படத்தில் வில்லன்களாக மிதுன் சக்கரவர்த்தி, சில போர்ஷன்களில் விநாயகன், சில இடத்துல எஸ்ஜே சூர்யா, மேலும் நிறைய இந்தி ஆக்டர்ஸாக இருக்கட்டும், மலையாள ஆக்டர்ஸாக இருக்கட்டும் இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்காங்களாம். இதனால தான் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, ஷாருக் கான் இந்த படத்தில் 15 நிமிட காட்சிகளில் நடிக்க வேண்டியிருக்கு. மேலும் ரஜினியும் ஷாருக் கானும் இந்த படத்தில் நண்பர்களா, அப்படி இல்லை என்றால் ஷாருக் கான் தான் மெயின் வில்லனா, இதுதான் தற்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஷாருக் கான் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. அதனால் ஷாருக் கான் இந்த படத்தில் வில்லனாக நடிக்காமல் ரஜினியோட நண்பராக நடிச்சிருந்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மேலும் அந்த 15 நிமிட காட்சிகளை இயக்குனர் பக்காவாக யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா படம் தரமாக வரும் என்பது தான் ரசிகர்களுடைய விருப்பமாக இருக்குது. மேலும் மோகன்லாலுக்கும் இந்த படத்தில் கேமியோவை எக்ஸ்டெண்டாக கொடுத்துருக்காங்க. சிவராஜ்குமாருக்கும் இந்த படத்தில் எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். தொடர்ந்து இந்த படத்தில் நிறைய பேர் இருக்கிறதுனால படத்தில் அவங்கவுங்களுக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்பது கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படம் 2000 கோடிக்கு மேலே வசூலை குவிக்கும் என்பது தான் ஒட்டுமொத்த தரப்பினருடைய யோசனையாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் சின்னதாக சொதப்புச்சுனா கூட கூலி படத்தில் ஏற்பட்ட மாதிரி தான் இந்த படத்திற்கும் ஏற்படும். ஆனால் நெல்சனை நம்பி தான் ரஜினி இறங்கியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தில் நெல்சன் ஏமாற்ற மாட்டார். இதை தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து தான் நடிக்க போகிறாரு. அந்த படத்தை முடித்த கையோடு தான் நெல்சனோட இயக்கத்திலே ரஜினி, கமல் இருவரும் சேர்ந்து நடிக்க போகிற ப்ராஜெக்ட் தொடங்கும். இந்த ப்ராஜெக்ட் ஹெவி பட்ஜெட்டில் உருவாக போது. மேலும் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.